அடுத்ததாக இங்கு சிறப்புரை நிகழ்த்துவதற்காக இந்த மேடைக்கு அழைக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர். பிரச்சனை வந்தா கோயிலுக்கு போனா பிரச்சனை தீரும், கோயிலுக்கு போனா பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னு நம்ம இருந்தோம். இப்ப கோயில் பிரச்சனையே தீருதுப்பா, கோயிலுக்கு வந்த சோகமே மாறுதுப்பா. கோயிலினுடைய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு ரமேஷ் அவர்களை நேரமின்மை காரணமாக 3 நிமிடங்கள் சிறப்புரை வழங்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு 3 நிமிஷம் சொன்னதுனால மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும், விடிஞ்சா இவர் நம்மளை பத்தி என்ன பேசுவாரு, அதுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுக்கறதுன்னு தினம் முன்னால் ஆண்டவர்களை எல்லாம் யோசிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வார்த்தைகளால் வாழ்வீசி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், அரசியல் அனுபவம்னா என்னன்னு, வருங்கால தமிழகம் யார் கையில போக போகுதுன்னு முன்பே தொலைநோக்கு பார்வையோட தீர்மானித்து நம்மோடு இணைந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும், மேலும் இந்த மேடையில் கலந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும், திரு விஜய் பாலாஜி அவர்களுக்கும், திரு சரத்குமார் அவர்களுக்கும், திரு ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும், மேலும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா 3 நிமிஷத்துல இப்பத்திலிருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்கம்மா.